அந்த கிரேவி இந்த கிரேவி எந்த கிரேவியும் வேண்டாம், இந்த ஒரு கிரேவி போதும் சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும். ஒரு கடாயில 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமா கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. 4 பெரிய வெங்காயம், 10 பல்லு பூண்டு, 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாமே நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் 6 தக்காளி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் 2 டீஸ்பூன். இது காரம் கம்மியா இருக்கும், நீங்க கடையில வாங்குற மிளகாய் தூளா இருந்தா கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வச்சுக்கோங்க. அடிக்கடி ஓபன் பண்ணி நல்லா கலந்து விடணும். தக்காளி நல்லா மசிஞ்சு தொக்கு மாதிரி ஆகணும். நீங்க விருப்பப்பட்டா தக்காளி இனி எக்ஸ்ட்ராவா கூட சேர்த்துக்கலாம். பட் இந்த ரேஷியோல சேர்த்து பாருங்க. ஆனியனோட ஸ்வீட்டு, தக்காளியோட புளிப்பு, மிளகாய் தூள், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துருக்கோம்ல, அதோட காரம் இதெல்லாமே சேர்த்து சூப்பரா இருக்கும் ஒரு காம்பினேஷன். கண்டிப்பா இந்த ரெசிபி சப்பாத்தி கூட ட்ரை பண்ணி பாருங்க.